பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மீனாவுக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்காம நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம செந்திலும் என்னடானா அதுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காரு. தனி கொடுத்தனம் வந்ததுக்கப்புறம் மீனாவு மேலே ரொம்ப எரிஞ்செறிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவருக்கு இஷ்டமானதவா எல்லாம் செஞ்சுக்கிட்டு காசை தாம் தூம்னு செலவு பண்ணிகிட்டு இருக்காரு. இது மீனாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கலை. எதிர்த்து கேட்டால் மீனா ரொம்ப விரட்டிக்கிட்டு இருக்கோமே. மீனா என்ன பண்ணுறாங்க, பேசாமல் இருந்துடுறாங்க. சரி எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பண்ணுவார்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பொறுமையாக இருக்காங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சு வேமா கிளம்பி ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வீட்டில் எதுவுமே சமைக்காமல் நம்ம செந்தில் போய் இப்போ நான் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மீனா அதுக்கவங்களாம் வேகமாக கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே கோமதி வீட்டுக்கு வரும்போது எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வேமா வந்தோன்னே அத்தை இட்லி சாம்பாராக வச்சுருக்கீங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேமா உட்காந்து சாப்பிட்டுட்டு அத்தை எனக்கு லஞ்சும் கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கதிர் மீனாட்ட கேட்குறாங்க, எப்படி நீ கரெக்டாக சாப்பிட்ற நேரத்தில் வந்தீங்க அப்படிங்கும். நான் எங்கே வந்தேன், இந்த இட்லியும் சாம்பாரும் அங்கேருந்து குவார்ட்டர்ஸ்லேருந்து என்னை இழுத்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படிக்கா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ராஜி கேட்கவுமேனு, இரு ராஜி 2 இட்லியை பிச்சு வாயில் போட்டுக்கிறேன் அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை மதியம் லஞ்சுக்கு என்னத்தை வச்சுருக்கீங்க அப்படிங்கவுமே சமையல் செஞ்சு வச்சுருக்கிறத சொல்கிறாங்க. அப்போ எனக்கு லஞ்சு கொஞ்சம் கட்டி கொடுத்துட்றீங்களா அப்படிங்கவும் சரி மீனா அப்படிங்கவுமே நான் உடனே மெயில் கேட்குறாங்க, ஏன் மீனா ஒரு காஃபி கூட அங்கே போடாமல் இங்கேருந்து வந்தேன் குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்தேன் அப்படிங்கவும் ஆமாங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. செந்தில் தம்பிக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன மீன் என்ன ராஜி கேட்ட அப்படின்னும் நான் நல்லா தான் ராஜி இருக்கேன் அப்படின்ட்டு, நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கமேனு எங்கக்கா நீங்கள் எல்லாமே புலம்பிக்கிட்டே இருக்கோங்க்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக இங்கே 1 மாதம் தான், நான் சொன்ன மாதிரியே வந்துடுவோம், எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு சுத்தமாகவே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் கேட்குறாரு, என்னப்பா வீடெல்லாம் ஏதோ நல்லா வசதியாக இருக்கா அப்படிங்க. வசதியெல்லாம் இருக்குமா, ஆனால் ஆளுங்க தான் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் பழகிரும்ப்பா அப்படிங்க. இல்லைம்மா பழகாது, நாங்கள் சொன்ன மாதிரி 1 மாதம் தான், நாங்கள் பொட்டி படிக்கையோடு இங்கே வந்துடுவோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜியும் நம்ம மீனாவும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஏக்கா நீங்கள் எப்படியாவது வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும்க்கா, நீங்களும் மாமாவும் கண்டிப்பாக வேகமாக இங்கே வரணும்க்கா அப்படின்னு சொல்லுவோம். சரி ராஜி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நீங்கள் வந்துடுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, எப்பயுமே ஓடி வந்து உங்கள்கிட்ட சொல்லுவேன்னா நீங்கள் ரூமில் இருக்கிறதா நினச்சிட்டு நானே 3 தடவை ரூமுக்கு போயிட்டு வந்துட்டேன், நானாவது பரவாயில்ல, அத்தை ஓயாமல் மீனான்னு கத்திக்கிட்டே கிடந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பேசாமல் இனிமேல் சொல்லுங்கள், நீங்கள் இனிமேல் தினமும் காலையில் இங்கே வந்துடுங்க, நம்ம பஸ் ஸ்டாப் போகிற வரைக்குமாவது நம்ம ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ராஜி அப்படின்னு பேசிட்டு வராங்க. என்னக்கா என்னமோ யோசிச்சுக்கிட்டே வந்துடுறீங்க அப்படியும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிக்கா வீடு எல்லாம் எப்படிக்கா இருக்குது அப்படிங்க. ஏதோ இருக்கு ராஜி, ஆனால் போன முதல் நாளே எனக்கு அந்த வீடு வெறுத்துருச்சு, என்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியல அப்படின்னு நான் வேண்டான்னு சொல்ல தனி கொடுத்தனம் கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஆனால் தனி கொடுத்தனம் போனேன்னா அவர் நேற்று நைட்டு எத்தனை மணிக்கு வந்தார் தெரியுமா, 12 மணிக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சுத்தமாகவே அங்கே இருக்கவே பிடிக்கல, தனியாக அவ்வளோ நேரம் நான் இருந்தேன், இவரை நான் கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே இவர் கூட்டு குடும்பத்தில் இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்னை அப்படியே வேரோட பிரித்த மாதிரி அப்படியே பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. இப்போ என்னால் அங்கே சுத்தமாகவே ஆளுங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்கக்கா, நீங்கள் டக்குன்னு இங்கே வந்துடுங்கக்கா அப்படின்னு சொல்லுவோம். நானும் அதுக்கு தான் ராஜி பார்க்குறேன் அப்படின்ட்டு, சரி விடு என் கதையை எதுக்கு நான் உங்ககிட்ட புலம்பிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நீ ட்ராவல்ஸுக்கு போனியே கதிர் எதுவும் சொல்லலையா அப்படிங்கும். இல்லைக்கா எதுவுமே சொல்லலை, ஆனால் நான் ட்ராவல்ஸுக்கு வர்றதுக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் வார்த்தையால் சொல்லலை, ஆனால் அது செயலை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கும். ஓகே நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னடானா இங்கே நம்ம பாண்டியன் கடையில் நம்ம சரவணன் நல்லா வேலை பார்க்குறத பார்த்துட்டு நம்ம பாண்டியன் கேட்குறாரு, வியாபாரம்லாம் நல்லா பழகிக்கிட்ட போல இருக்குது சரவணா அப்படிங்கும். ஆமாப்பா அதெல்லாம் கொஞ்சம் பழகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நம்ம பழனி கீழே விழுந்து கால் இதாகிட்டு வர்றாரு. கால் வலியோடு வரவுமே என்ன மாமா ஆச்சு அப்படின்னு சரவணன் கேட்கவும், இடிச்சுக்கிட்டேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவோம். பார்த்து வரக்கூடாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் திடீர்னு பாண்டியனுக்கு ஒரு ஃபோன் கால் வரவுமே பாண்டியன் கிளம்பி போயிடுறாரு. எங்கே மயிலை காணா அப்படிங்கவுமே அவங்க அப்பா கூட வரேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிளம்பும்போது கரெக்டாக மயிலோட அப்பாவும் மயிலும் வந்துடுறாங்க. வரவுமேனு சரிங்க மாமா நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பிடுறாரு.
அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படிங்கவும், இல்லை அடிபட்டுருச்சு அப்படிங்கவும், உடனே மயில் கேட்குறாங்க, என்ன சித்தப்பா பெரிய அடியா அப்படிங்க, இல்லைம்மா சின்ன அடி தான் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே மாணிக்கம் வந்து சின்ன அடி தானே இதுக்காக போய் இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா ரதா பேசுகிறாரு. பழனி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உடனே வேமா போய் கல்லால் உட்காரவுமே சரவணனுக்கு கோவம் வந்து என்ன பண்ணிடுவார்னா, மாமா நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே உட்கார வச்சிருவாரு. கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மயிலோட அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. கோவம் வரவுமே என்ன பண்ணிடுவாங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உடனே மயில் இருந்துட்டு, நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டீங்கல்ல, நான் எந்திரிக்கிறேன், எனக்கும் உடம்பு கை காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருவாங்க. அப்புறம் வந்து என்னடானா, நம்ம மயில் வந்து உட்காந்துருவோமேனு பழனி வந்து வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாரு. வீட்டுக்கு அனுப்பி விட்டா நான் இங்கே இருக்க வேலையெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மயிலோட அப்பா சொல்லவுமே, அதான் நான் இருக்கேன்ல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம பழனி வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வரவுமே வந்து நம்ம சுகன்யா வந்து காலை போட்டு நீவி விட்டுட்டு இருக்காங்க. ஏங்க எங்கே எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது போய் இடிச்சிட்டு வந்துக்கிட்டே தான் இருப்பீங்களா அப்படிங்கவும், ஏமா நான் என்ன வேணும்னா போய் இடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்து மெதுவாக நீ வலிக்குது அப்படிங்கவுமே, சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம கோமதி வந்து மோர் கொண்டு வந்து கொடுத்துட்டு குடி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாரு. கதிர் வந்து ஏமாம்மா பேசாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா அப்படிங்கவும், அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ள நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நான் மச்சானுக்கு வேற தெரியாதுக்கா நான் வீட்டுக்கு வந்தது வித சத்தம் போட்டுற போகிறாரு அப்படிங்கவுமேனு, இல்லை நான் பேசிக்கிறேன் என்ன வேலை சோம்பேறித்தனப்பட்டா நீ வந்தா, இல்லை முடியாமல் தானே வந்திருக்கா, பேசாமல் இரு ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் இங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு நான் மறுபடியும் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட கதிர் நாளைக்கு நீ எதுவும் ஃப்ரீயாக இருப்பியா அப்படிங்குமே, பக்கத்து தெருவில் வந்து நம்ம குழலியோட ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்து பர்த்டே போயிட்டு வந்துருங்க அப்படிங்கவும், பார்க்குறேம்மா ட்ராவல்ஸில் வேலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் போகிறதுனா போயிட்டு வரேன் அப்படிங்குமே, ஏக்கா அடுத்த தெருவில் இருக்க பிறந்தநாளெல்லாம் பற்றி யோசிக்கிறியே, பக்கத்து வீட்டில் எதிர்த்து வீட்டில் ஒரு பிறந்தநாள் வருது அதை பற்றி யோசிச்சியா அப்படிங்கவும், ஞாபகம் இருக்குது அம்மாவோட பிறந்தநாள் எங்கே அதுதான் முடியாமையே போச்சு அப்படிங்கவும், எங்கள் அம்மாவுக்கு இது 75வது பிறந்தநாள், நானும் 75 வருஷமாக நானும் கூட கொஞ்சமாவது நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாவது மாறுவாங்க, அம்மாவோட பிறந்தநாளைக்கு போய் கூட இருக்கலான்ட்டு நானும் ஏங்கி ரொம்ப இதாகி போயிடுச்சு, அது நடக்காது போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே போன வருஷம் 50வது பிறந்தநாளைக்கே எங்கள் அம்மாவை போய் பார்க்கலான்ட்டு கோயிலுக்கு போகலான்ட்டு போனேன். கடைசியில் அவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட்டிகிட்டு போயிட்டு பிறந்த நாளைக்கு அடுத்த நாள் தான் வந்தாங்க. சரி பிடிச்சவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், சரி தங்கச்சின்னு சொல்லிட்டு அண்ணங்க 2 பேரும் மாறுவாங்கன்னு பார்த்தேன், ஆனால் அப்படியே என்னை வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க, இப்போ வரைக்குமே என்னை வந்து அவங்க சேர்த்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சரியாயிரும்க்கா, இந்த வருஷம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து நம்ம ஒன்றா தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தாவுக்கும் அந்த ஒரு இது போட்டிருக்கு, கட்டளை போட்டிருக்கு. அந்த இது அப்பத்தாவோட நம்ம ஆத்தாவோட இந்த இதை இது பண்ணாதான் வந்து ஆசையை நிறைவேற்றினா தான் ஆத்தா வந்து பிறந்த நாளைக்கு ஒத்துக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படிங்குமேனு யோசிச்சு பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம காந்திமதியோட பர்த்டேவுக்கு வந்து குடும்பத்தோடு போவாங்கங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்